அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை ரத்து செய்ய கோரி இந்திய மாணவர்கள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதனை கண்டித்து தேர்வை ரத்து செய்ய கோரி இந்திய மாணவர்கள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோஷங்களை எழுப்பி வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், தொடர்ந்து இந்த நீட் குளறுபடி தொடர்பா பல்வேறு தளங்களையும் கட்டங்களையும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருது. நேற்று மாணவர்கள், பெற்றோர்கள் என நம்மளுடைய தமிழகத்தின் தென்பகுதியில போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்றைக்கு சென்னையில ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அங்க ஒரு சில கைகலப்பாவது போல தெரிகிறதே, என்ன கள சூழல்? செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் மீண்டும் அவரிடம் பேசலாம். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் மாணவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஆகும் ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். பேரிகேடுகள் அமைத்து காவல்துறையினர் மாணவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் மாணவர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்திய மாணவர்கள் சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்து வரும் காட்சி, நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்த முயற்சிக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்துகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நீட் தேர்வில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை களைய வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் திருச்சியிலும் சென்னையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் சாலையில் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவி இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். மாணவர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலிகளை கடந்தும் பூட்டப்பட்டிருந்த நுழைவு வாயில்களின் கதவுகளின் மீது ஏறி குதித்தும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். சில மாணவர்கள் சாலையில் படுத்தவாறு போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். எனவே காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியிலும் சென்னையிலும் என்ன நிலவரம் என்பதனை பார்க்கிறோம். இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை, திருச்சியில் எவ்வாறு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சென்னை நுங்கம்பாக்கத்தில் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். திருச்சியிலிருந்து செய்தியாளர் பிருந்தா இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிருந்தா, கடந்த ஒரு சில நாட்களாகவே தொடர்ந்து பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் நீட் குளறுபடிகள் தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்றைக்கு மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சியில என்ன நிலை? திலகவதி, திருச்சியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. குறிப்பா ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தின் கொடியை கையில் ஏந்தியபடியும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, குறிப்பாக நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள குளறுபடிகள் காரணமாக ஏழை எளிய மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவை பாழாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதை மத்திய அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீட் தேர்வுக்கு தமிழகம் முழு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மாணவர் சங்கமும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் அது பற்றி ஒரு துளி கூட ஒரு நடவடிக்கை இல்லாத சூழல்ல மாணவர்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாகவும், அதுவும் தற்போது நடந்துள்ள குளறுபடிகள், ஒரே தேர்வு மையத்தில் மாணவர்கள் அடுத்தடுத்து இருந்த மாணவர்கள் ஒரே மதிப்பெண் பெறுவது, நெகட்டிவ் மதிப்பெண்ல ஏற்பட்டுள்ள குளறுபடி கருணை மதிப்பெண் என்று தேசிய தேர்வு முகமை சொல்லியுள்ளது. இது அனைத்துமே மாணவர்கள் மத்தியில் மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
தொடர்ந்து பல்வேறு கட்சியினருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில பாஜக நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய நிலைப்பாட்டுல இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள குளறுபடிகளை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் உள்ள தலைமை தபால் நிலையத்திற்கு முன்பு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஃபர்ஸ்ட் முழக்கங்கள்ல தான் எழுப்புனாங்க. தொடர்ந்து அவர்கள் அங்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலிகள் மீது ஏறியும் தலைமை தபால் நிலையத்தினுடைய நுழைவாயில் கதவின் மீது ஏறி குதித்தும் முற்றுகையிட முயன்றனர். அங்கு பாதுகாப்புக்காக ஏற்கனவே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தார்கள். இதில் சில மாணவர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதன் காரணமாக இங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து இங்க நிலைமையை சரி செஞ்சிருக்காங்க. இதே போலதான் சென்னையிலேயுமே போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவர்களுடைய ஒற்றை குரல், நீட் நுழைவுத் தேர்வு என்பது மருத்துவ படிப்பிற்கானது என்றால் அதில் நடைபெறக்கூடிய குளறுபடிகளை களைய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இப்படி குளறுபடிகள் நடந்திருப்பதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற கேள்வியை முன்வைத்தே மாணவர்கள் இத்தகைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திலகவதி. விவரங்களுக்கு நன்றி பிருந்தா. தொடர்ந்து நீங்க இணைப்பிலேயே இருங்க. நம்ம 2 காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். திருச்சியில் நடைபெறும் போராட்டம் என்ன நிலையில் இருக்கிறது, அங்கு மாணவர்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறார்கள், அதே போல சென்னை நுங்கம்பாக்கத்தில் என்ன நிலையில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்கிறோம். பிருந்தா, இணைப்புல இருக்கீங்க. இப்ப கைது செய்யப்பட்ட மாணவர்கள், திருச்சி மாணவர்களை எங்க வைத்திருக்கிறார்கள்? அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய மாணவர்கள் வியூகம் வகுத்திருக்கிறார்கள்? காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் திடீரென அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் மீது ஏறி குதிப்பார்கள் என்பதை காவல்துறையினர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் திடீரென ஒவ்வொரு மாணவர்களுக்கு ஒரு சில மாணவர்கள் கேட்டின் மீதும் ஒரு சில மாணவர்கள் தடுப்பு வேலிகளின் மீதும் ஏறி குதித்ததால் உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்துல அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க அனுமதியின்றி போராட்டம் நடத்திய நிலையில அவங்க மேல வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்த போதிலும் மாணவர்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். நுழைவுத் தேர்வு என்பது எல்லோருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். ஆனால் நீட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெறுகிறது. அத்தகைய குளறுபடியை களைவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்மிடம் பேட்டி கொடுத்தார்கள். பேட்டியின் போது நாமும் ஒரு கேள்வி கேட்டோம். தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா என்று கேட்டதற்கு தமிழக அரசு தொடர் சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு வந்த போதிலும் இன்னும் அதனை வலுப்படுத்தினால் தமிழக மாணவர்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்று மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தெரிவித்திருந்தாரு. ஏற்கனவே இது தொடர்பா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிட பேட்டி கண்ட போது கூட நீட் தேர்வை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வருகிறோம், அதற்கான சட்ட போராட்டம் தொடரும், இது போன்ற சூழல் பிற மாநிலங்களிலும் தற்போது எதிர்ப்பு வலுத்து வரக்கூடிய சூழல்ல இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த பேட்டிகள், இந்த கருத்துகள் எல்லாமே சட்ட போராட்டமாக மாறுகின்ற பட்சத்துல மாணவர்களுடைய இந்த குளறுபடி நிறைந்த நீட் தேர்வு என்பதால் தான் மாணவர்கள் எதிர்க்கிறார்கள் என்கிற பட்சத்துல இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாம் பார்க்கலாம். திலகவதி. கள விவரங்களுக்கு நன்றி பிருந்தா.